திமுக தலைவரை தவிர்த்து இந்த இயக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே திமுக தொண்டர்கள் தான். தான் உயர்ந்தவன் தான் தாழ்ந்தவனுங்கிற சனாதனமே கிடையாது. இந்த இயக்கத்துல நீங்க எல்லாம் இல்லாத சமயத்துல உழைச்சு அந்த இயக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து சால்வையோ இல்ல ஒரு புக்கோ கொடுக்கும் போது எந்திரிச்சு வாங்க முடியாம அப்படின்னா என்னத்துக்கு இந்த பதவியில உட்கார்ந்துருக்கீங்க? என்னத்துக்கு இந்த இவ்வளவு கஷ்டப்படணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்துக்கு உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சீனியர் வர்றான், ஒரு கட்சிக்கு உழைச்சவன் வர்றான், அவனுடைய மரியாதை நிமித்தமா எந்திரிச்சு கூட வாங்க முடியல. அதனாலதான் சில சொல்லுவோம், தலைவர் இவ்வளவு வயசை தாண்டியும் இன்னைக்கும் அறிவாலயத்துல எழுந்து வாங்கிக்கிட்டு இருக்காரு. சிலர் உட்கார்ந்துகிட்டு தான் வாங்குறாங்க. 10 நாளைக்கு முன்னால அமைச்சர் ஏவா வேலுவை போய் சந்திச்சேன். அவர்கிட்ட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொன்னேன். அவர் எந்திரிக்கவே இல்லை. நண்பன்ட்ட போட்டோ எடுக்க வேணாம்னு சொல்றதுக்குள்ள எடுத்துட்டாம. ஆனா இதுவரைக்கும் அந்த போட்டோவை நான் வெளியில போடல. நாங்கெல்லாம் அன்மானமும் சுயமரியாதையும் காலில் நக்கி புழைக்க தெரியாதவர்கள் நாங்க. ஏன்னா நாங்க கலைஞர் வளர்த்த பிள்ளைங்க. ஒண்ணு நினைக்கலாம், இவர் மேல கால் புழைச்சு நமக்கு இந்த ஜாதி நம்ம ஆளு வேற ஆளுங்கிற இதே கிடையாதுங்க. திமுகவுக்கு எதிரா திமுகவுக்கு பிரச்சனையோடு உள்ள ஏதாவது வந்துச்சுன்னா அது சம்பந்தமா எழுதுறோம். அது யார் மூலமா வருதோ அவங்கள பத்தி எழுதுமே ஒழிய எங்களுக்கு அவங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.